இந்த உலகத்தோட அழிவு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு பேரழிவு பெட்டி என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எப்படி விமானத்துக்கு ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குமோ அதை போலதான் இன்னைக்கு பூமிக்கும் ஒரு பிளாக் பாக்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது உலகம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னு சொன்னா இந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த பூமி அழிவு பாதைக்கு வந்துருச்சா? எதுக்காக இந்த திடீர் நடவடிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் வரும் இல்ல. நானும் கூட தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்தியை பார்க்கும்போது பூமிக்கு ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கு, இது ஒரு அழிவு பாதைக்கு போவதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு செய்திகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது, டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பதிவுகளை நாம கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த பதிவுகளை கொடுப்பதற்கு நாம இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. விமானங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விமானத்திலையும் கட்டாயமா இந்த பிளாக் பாக்ஸ் இருக்கும். ஏன்னு சொன்னா பைலட்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, விமானத்தினுடைய என்ஜின் என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம போகக்கூடிய விமானம் எவ்வளவு உயரத்துல பறக்குது என்பதை இது நொடிக்கு நொடி இந்த பிளாக் பாக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளாக் பாக்ஸோட நிறம் ஆரஞ்சு நிறம் தான். ஆனா இதுக்கு பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிளாக் பாக்ஸ் கடல்லையோ ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இதுக்குண்டான காரணம் இது ஒரு கடல்லையோ அல்லது அடர்த்தியான காடுகள்லயோ விழுந்துருச்சுன்னா அதை உடனடியா தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஈஸியா நம்ம கண்ணில் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஒரு ஆரஞ்சு கலர்ல தயார் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கடல்லையோ அல்லது கடல்ல இருக்கக்கூடிய அழுத்தத்தினாலேயோ இந்த பிளாக் பாக்ஸ் அழியவே அழியாது. ஒரு தீ விபத்தோ நடந்தாலும் கூட இந்த பிளாக் பாக்ஸ் அழியாது. அந்த அளவுக்கு தடிமனான டைட்டானியம் போன்ற மெட்டீரியலால இந்த பிளாக் பாக்ஸை தயார் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பாக்ஸ ஏன் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்பது தெரிஞ்சு கொள்வதே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு இதுக்குள்ள. வாங்க பார்க்கலாம். 2ஆம் உலகப் போர் சமயத்துல விமானங்களுடைய தகவல்களை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு கேமராவோட பிலிமை பயன்படுத்துறதுனால உள்ள வெளிச்சம் போகாம இருக்கிறதுக்காக கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால அதுக்கு பிளாக் பாக்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு தகவல் என்னன்னா ரகசியமான கருவிகளை பிளாக் பாக்ஸ் தான் சொல்லுவாங்க. அதனால கூட இதுக்கு பிளாக் பாக்ஸ் பேர் வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் கான்செப்டை வச்சுதான் பூமியோட பிளாக் பாக்ஸ உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை காலநிலை மாற்றத்தால இந்த பூமி ஒரு பேரழிவை சந்திச்சா மனித இனம் எதனால அழிஞ்சது, நாம என்ன தப்பு பண்ணோம் என்பதை எதிர்கால சந்ததிகள் வரவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்பவே இது பூமியோட கதையை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பிளாக் பாக்ஸ் எங்க நிறுவப்படுது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு பக்கம் இருக்கக்கூடிய டாஸ்மேனியா தீவுக்கு மேற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குவின்ஸ்டால் என்ற இடத்துல இதை வைக்க போறாங்க. இது எப்படின்னா இது நிலநடுக்கம் வராத பகுதி, அதே மாதிரி அரசியல் ரீதியா ரொம்ப பாதுகாப்பான பகுதி, பெரிய போர் அப்படின்னு வராத ஒரு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, காடு மலைகள் நிறைந்த ஒரு பகுதி, பழமையான பனிப்பாறைகளால நிறைஞ்ச ஒரு பகுதி. இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாற்றுவதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய சைஸ் என்னன்னா இந்த பிளாக் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. இதன் நீளம் 16 மீட்டர், 52 அடி நீளம் கொண்டது. உயரம் 4 மீட்டர், 13 அடி உயரம் கொண்டது. இது என்ன மெட்டீரியல்ல தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா தடிமனான இரும்பால தயார் பண்ணிருக்காங்க. இதுக்கு பவர் சோர்ஸ் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா ஒரு கண்ணாடி போட்டு பாதுகாக்கப்பட்ட சோலார் பேனல்கள் மூலமா இதுக்கு பவர் கிடைக்குது. பல 100 வருஷம் கூட இது தாங்கும். இது என்னென்ன டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? பூமியோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பற்றி எல்லா டேட்டாவையும் இது சேகரிக்கும். உதாரணத்துக்கு காலநிலை தகவல்கள், உலக வெப்பநிலை, கடல் மட்டம் உயர்வது, காற்றில் இருக்கும் பசுமை குடிவாயில்கள் அதாவது
நம்ம பூமியை சுற்றி ஒரு போர்வை மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கு, வளிமண்டலம் என்று இதுக்கு சொல்வோம். அந்த வளிமண்டலத்துல இயற்கையாகவே ஒரு சில வாயுக்கள் கலந்திருக்கும். அதுக்குதான் பசுமை குடில் வாயில்கள் என்று பேர். உண்மையிலேயே இந்த வாயுக்கள் நம்ம பூமிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெளிச்சமோ வெப்பமோ அப்படியே பூமி மேல பட்டு அப்படியே விண்வெளிக்கு தப்பிச்சு போக பார்க்கும். அப்படி தப்பிச்சு போகக்கூடிய வெப்பத்தை இந்த வாயுக்கள் அதுல கொஞ்சத்தை அப்படியே பிடிச்சு வச்சுக்கொள்ளும். இதனாலதான் நம்ம பூமி ஐஸ் கட்டி மாதிரி ரொம்ப குளிராம மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற சூட்டோடு ரொம்ப கதகதப்பா இருக்கு. ஒருவேளை காத்துல இந்த வாயுக்கள் மட்டும் இல்ல என்று சொன்னால் பூமி முழுக்க குளிர்ந்து போய் நாம எல்லோரும் எப்பவோ காலியாகி இருப்போம். இப்ப நாம செய்யக்கூடிய காற்று மாசு காரணமாக காத்துல இருக்கக்கூடிய இந்த வாயுக்கள் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. இது பூமிக்கு வரக்கூடிய வெப்பத்தை ரொம்ப அளவுக்கு அதிகமா பிடிச்சு வச்சுக்குது. இப்ப நம்ம ஒரு போர்வையை நம்ம போத்திருக்கோம், அதுக்கு மேல இன்னும் 4 போர்வையை போத்திக்கிட்டா நமக்கு எவ்வளவு வியர்க்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வாயுக்களினால வெப்பம் அதிகமாகி ஒவ்வொரு வருஷம் அதிகமாகி போயிட்டே இருக்கு. இதுக்கு பேரு தான் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கடல் வெப்பநிலையும் இந்த பிளாக் பாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். அதே போல சுற்றுச்சூழல் தகவல்கள், காடுகள் அழிப்பு, பல்லுயிர் பெருக்க பாதிப்பு உள்ளிட்டு எல்லாவற்றையுமே இந்த பிளாக் பாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். அது என்ன பல்லுயிர் பெருக்க பாதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில மனிதர்களாகிய நாம மட்டுமே உயிர் வாழ்றது இல்ல. விலங்குகள், உயிரினங்கள், கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள், பறவைகள், பூச்சிகள், மரம், செடி, கொடி போன்ற கோடான கோடி உயிரினங்கள் ஒன்னா சேர்ந்துதான் நாம இந்த பூமியில வாழ்றோம். பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு கண்டிப்பா பாதிக்கப்படும். உதாரணமா தேனீக்களை எடுத்துக்குவோம். அதுங்களோட வேலை வெறும் பூமியிலிருந்து தேனை எடுப்பது மட்டுமல்ல, ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு போய் அமரும் போது மகர்ந்த சேர்க்கை ஏற்படும். மகர்ந்த சேர்க்கை என்றால் என்ன? செடிகளுக்குள்ளும் ஆண் பெண் என்று இருக்கும். ஆண் பூவில் இருக்கக்கூடிய மகர்ந்த தூள் பெண் பூவை பாகத்தில் சென்று சேர வேண்டும். அப்படி போய் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த பூ பிஞ்சாகி காயாகி பழமாக மாறும். அதுல இருந்து வரும் விதை வைத்துதான் அடுத்த தலைமுறை உருவாகும். ஆனால் செடிகளால நம்மள மாதிரி, மனிதர்கள் மாதிரி, விலங்குகள் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போக முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் இயற்கையே அந்த வழியை உண்டாக்குது. அதாவது தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், வண்டுகள், சில பறவைகள், சிட்டுக்குருவிகள் மாதிரி, அப்புறம் காத்து, மழை தண்ணி தான் அந்த இயற்கை காரணிகள். ஒரு தேனி பறந்து போய் ஒரு ஆண் பூவுல உட்காருது என்று வைத்துக் கொள்வோம். அது அந்த பூவுல இருக்கக்கூடிய தேனை குடிக்கும் போது அதனுடைய உடம்புலையும் கால்கள்லையும் அந்த மகர்ந்த தூள் ஒட்டிக்கும். அடுத்து அந்த தேனி பறந்து போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் பூவுல உட்காரும் போது அதன் கால்கள்ல இருக்கக்கூடிய மகர்ந்த தூள் அந்த பூவுல விழுந்துடும். அந்த இடத்துல மகர்ந்த சேர்க்கை நடந்துடும். இனி அங்கு காய் காக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த தலைமுறை செடிகள் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ நாம சாப்பிடக்கூடிய தக்காளி, கத்திரிக்காய், மாம்பழம், நெல், பருப்பு அப்படின்னு 1/3 சாப்பாட்டுக்கு இந்த தேனீக்களும் பூச்சிகளும் பண்ற மகர்ந்த சேர்க்கை தான் காரணம். அந்த மகர்ந்த சேர்க்கைக்கு உதவுவதுதான் காரணம். அதனாலதான் காடுகளை அழிக்கிறதுனாலும், கெமிக்கல் ரசாயனம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனாலும் இந்த பூச்சிகள் அழியுதுன்னா நமக்கு சாப்பாடே கிடைக்காமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த நெட்வொர்க். புலி, சிங்கம்ல இருந்து சின்ன எறும்பு வரைக்கும் எல்லாமே இந்த பூமியோட பேலன்ஸ மெயின்டைன் பண்ணுது. மனுஷங்க நாம செய்யற சில தப்பான விஷயங்களால அந்த பேலன்ஸ் எல்லாம் இப்ப உடைஞ்சுக்கிட்டே வருது. காடுகள் அழிக்கப்படுவதனால விலங்குகளும் பறவைகளுக்கும் வாழ்றதுக்கு இடமே இல்லாம போகுது. காற்று மாசுபடுவதனாலையும்
காலநிலை மாற்றத்தினாலும் அபூர்வமான விலங்குகள் எல்லாம் பூமியை விட்டு அழிஞ்சே போயிடுது. ஒரு கூட்டு குடும்பமா இந்த பூமியில வாழ்ந்த நாம மற்ற உயிரினங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு மனுஷன் மட்டும் தனியா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா மற்ற விலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் இறந்து போன பின்னாடி, இந்த பூமியை விட்டு போன பின்னாடி கடைசியா இறந்து போறது நாம மட்டும்தான் இருக்கும். அதே போல அழியும் நிலையில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினம் எது எதுன்னு இந்த பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆகும். மாசுபாட்டோட அளவு, மனிதர்களோட செயல்பாடுகள், கார்பன் வெளியேற்றமும் ரெக்கார்ட் ஆகும். அதாவது கார்பன் வெளியேற்றம் என்றால் கார்பன் எமிஷன்ஸ், அதாவது நாம பைக் ஓட்டும் போதோ இல்ல தொழிற்சாலைகளை இயக்கும் போதோ அந்த சைலன்சர் வழியாக கருகருன்னு புகை வருவதை பார்த்திருப்பீங்க. அந்த புகையில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவை அந்த வாயு காத்துல கலப்பதற்கு பேர் தான் கார்பன் வெளியேற்றம். இது எங்கெல்லாம் இருந்து வெளியாகுதுன்னா பெட்ரோல் டீசல்ல ஓடக்கூடிய எல்லா வாகனங்களும், அப்புறம் நிலக்கரியை எரிச்சு கரண்ட் தயாரிக்கக்கூடிய தெர்மல் பவர் ஸ்டேஷன் மூலமா டன் கணக்குல கார்பன் வெளியேறுது. சிமெண்ட், இரும்பு, பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை பொது இடங்கள்ல எரிக்கிறது. இதன் மூலமா தான் அதிக அளவுல கார்பன் வெளியேறுது. இதனால என்ன ஆபத்து என்று சொன்னால், இயற்கையாகவே மரங்கள் என்ன பண்ணோம்னா காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, மரங்கள் உறிஞ்சக்கூடிய அளவை விட மனுஷங்க நாம காத்துல கலக்கக்கூடிய கார்பன் அளவு பல மடங்கு அதிகமாயிடுச்சு. போதா குறைக்கு காடுகளையும் நாம அழிச்சிட்டோம். அதனால காத்துல தங்கிவிடக்கூடிய இந்த கார்பன் சூரியனுடைய வெப்பத்தை விண்வெளிக்கு போக விடாம அப்படியே பிடிச்சு வச்சுக்குது. அதனாலதான் பூமி நாளுக்கு நாள் ரொம்ப சூடாகி பனிப்பாறைகள் உருகி மழை சரியான நேரத்துக்கு மழை பெய்யாம புவி வெப்பமயமாதல் நடக்குது. இதுக்கு முன்னாடி பசுமை குடிவாயல்கள் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க நடக்குது. அடுத்து மின்சார பயன்பாடு. அரசாங்கத்தோட கொள்கைகள், சர்வதேச காலநிலை ஒப்பந்தங்கள், மக்களுடைய கருத்துக்கள், செய்திகள், இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி கூட ரெக்கார்ட் ஆகும் அந்த பிளாக் பாக்ஸ்ல. சோசியல் மீடியா, விவாதங்கள், நாடுகள் எடுக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தொடர்பான முடிவுகள், மக்களுடைய எதிர்ப்புகள், ஆதரவுகள் எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ்குள்ள சேகரிக்கப்படுது. அதாவது காலநிலை பேரழிவை நோக்கி மனித இனம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் இது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். காலநிலை மாற்றம் நடக்குதுன்னு தெரிஞ்சோம் நாம ஏன் அதை தடுக்க போதுமான விஷயங்களை செய்யல என்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இந்த திட்டம் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான். ஒவ்வொரு அரசியல் முடிவும், ஒவ்வொரு காலநிலை மாநாடும், சுற்றுச்சூழல் நாம ஜெயித்ததும் தோத்ததும் இதுல ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நாம இப்போ பண்ணக்கூடிய எல்லா தவறுகளையும் நம்ம வருங்கால சந்ததி பார்த்துருவாங்க. நாம தான் பூமியோட அழிவுக்கு காரணம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா வருங்கால சந்ததி நம்மள மன்னிக்கவே மாட்டாங்க. இந்த பிளாக் பாக்ஸ உருவாக்கியது யாரு அப்படின்னு சொன்னா, இத ரவுஷன் லேப் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கு. 2021 ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ நகர்ல நடைபெற்ற காலநிலை மாநாட்டுல தான் இந்த திட்டத்தை பத்தி பேசினாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இது சம்பந்தமான எந்த அப்டேட்டும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 5 வருஷமா எந்த ஒரு பெரிய செய்தியும் வரல. பாக்ஸ கூட்டுற மாதிரி எந்த ஒரு செய்தியும் வெளியில வரல. சோசியல் மீடியாவும் எந்த பதிவும் இது சம்பந்தமா வரல. இதனால இந்த திட்டம் அப்படியே நின்னு போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. இப்ப அந்த 5 வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்குதான் ஹார்ட் டைரக்டர் ஜனார்தனன் நீப்பொன் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, டேட்டாவை ஸ்டோரேஜ் மாத்திக்கிட்டே இருந்தாங்களாம். டேட்டா ஸ்டோரேஜ மாத்திக்கிட்டே இருந்தாங்களாம் 5 வருஷமா. டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம், வெப்சைட், பண உதவி திட்டங்கள் பல வருஷத்துக்கு இது அழியாம எப்படி மெயின்டைன் செய்வது என்று ரெக்கார்ட் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுது. இத பேரழிவு பெட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருவேளை உலகம் அழிஞ்சா என்ன பண்றது என்ற மோசமான சூழ்நிலைக்காக உருவாக்கப்பட்டது இந்த பெட்டி. காலநிலை பேரழிவுகள் அதிகமாகி சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்து அரசாங்கங்கள் சீர்குலைஞ்சு ஒட்டுமொத்த சமுதாயமும் அழியுது என்று வைங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட
இந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் அழியாம இருக்குமா. எதிர்காலத்துல வரக்கூடியவங்க இதனை திறந்து பார்த்து அப்பவே விஞ்ஞானிங்க எச்சரிச்சிருக்காங்க, அரசாங்கம் இதையெல்லாம் செஞ்சிருக்கு, இந்த தப்பான முடிவாலதான் உலகம் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. இது ஒரு வரலாற்று சாட்சியம் மாதிரி. அப்போ உலகம் அழிய போகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இல்லவே இல்ல, இது ஒரு தப்பான புரிதல் என்று கூட சொல்லலாம். உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் ஜோசியம் சொல்லல. ஆனா ஆபத்தை மனிதர்கள் தடுக்க தவறிட்டாங்கன்னா என்ன மாதிரியான பின்விளைவுகள் நடக்கும்ன்றத இந்த கருவி ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். நாம ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு இன்சூரன்ஸ போடுறது இல்ல. ஆனா ஆக்சிடென்ட் ஆயிட்டா உதவட்டும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு இன்சூரன்ஸ் நாம போடுறோம். அது மாதிரிதான் இதுவும். டியூம்ஸ்டே கிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா, அதாவது உலகம் அழிவதற்கு எவ்வளவு பக்கத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு அடையாள கடிகாரம் தான் இந்த டியூம்ஸ்டே கிளாக். இதனை புல்லட்டின் ஆஃப் த ஹட்வர் சயின்டிஸ்ட்ன்ற அமைப்பு தான் இதனை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுல நடுநிசி அப்படின்னு காட்டினா ராத்திரி 12 மணி அப்படின்னு வந்துட்டா உலக பேரழிவு அப்படின்னு அர்த்தம். இப்போ 2026ல நள்ளிரவுக்கு ஒரு 85 வினாடிகள் தான் முன்னாடி இருக்கு. கடிகாரம் உருவாக்கப்பட்டதிலிருந்தே இவ்வளோ பேரழிவுக்கு முன்னாடி இந்த கடிகாரம் காட்டினதே இல்லையா, இதுதான் முறையா. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா நமக்கே தெரியும். அன்றாட செய்திகளை பார்த்தா நமக்கு தெரியும். அணு ஆயுத மிரட்டல்கள், காலநிலை மாற்றம், வைரஸ் ஆபத்துகள், ஆபத்தான தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். இந்த டியூம்ஸ்டே கிளாக்கும் உலக அழிவை கணிக்கல, உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கூடிய ஒரு சாதனம் தான். அதே மாதிரிதான் அபோகலிப்ஸ் பாக்ஸும், அதாவது பேரழிவு பெட்டியும் கூட ஒருவேளை இப்படி எதுவுமே நடக்காம மனித இனம் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பூமியின் வெப்பநிலை கட்டுக்குள்ள வந்துருச்சு, கார்பன் வெளியேற்றம் குறைஞ்சு போயிடுச்சு, மனித இனம் சூப்பரா வாழுது அப்படின்னா இந்த பிளாக் பாக்ஸ் வேற லெவல்ல மாறிடும். நம்ம தோல்வியை காட்டக்கூடிய பாக்ஸா இல்லாம மனித இனம் எப்படி ஒன்னா சேர்ந்து எப்படி இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு வெற்றி சின்னமா அந்த பிளாக் பாக்ஸ் மாறிடும். அப்போது இனி வரக்கூடிய நம்ம சந்ததியினர் நம்ம பத்தி ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. நாம அழிய நிலைக்கு போனந்தான், ஆனா நம்ம முன்னோர்கள் நம்ம பூமியை அழிய விடல என்று பெருமையா பேசுவாங்க. ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. மனிதர்கள்ல 1000 வருஷமா எதெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிருக்காங்க, நமக்காக நினைவு சின்னங்களா விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா கோயில்கள், நூலகங்கள், நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள் என்று விட்டுட்டு போயிருக்காங்க. அதனுடைய ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான் இந்த பூமியோட பிளாக் பாக்ஸ். நம்ம முன்னோர்கள் நமக்கெல்லாம் ஒரு வெற்றி சின்னத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நாம நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு என்ன கொடுத்துட்டு போறோம்? ஒரு எச்சரிக்கைய, ஆபத்தை, பேரழிவு வரக்கூடிய ஒரு ஆபத்தை எச்சரிக்கையா நாம கொடுத்துட்டு போறோம். இதுவே ஒரு மிகப்பெரிய தோல்வி இல்லையா? இத மனித குலத்துக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அத போக்குவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம நீ ஆட்டமா அறிவியலை தப்பா பயன்படுத்தி ஆட்டமா ஆன மனுஷ ஜென்மமா நீ அப்படின்னு நம்ம எதிர்கால சந்ததிகள் நம்ம பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு எச்சரிக்கையை தான் நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நவீனம், நாகரிகம், தகவல் தொழில்நுட்பம் போன்ற எல்லாவற்றிற்கும் அறிவியலை தப்பா பயன்படுத்தாம நல்ல வழிக்கு பயன்படுத்தி இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழ்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல பழைக்க முடியும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உணர வேண்டிய ஒரு காலகட்டத்துல நாம நிக்கிறோம். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.